அனைவருக்கும் வணக்கம். இது k2k.com ரசிக்க நான் ஸ்ரீ பெரிய கருப்பன், உங்கள் சமையல் தோழி. இன்னைக்கு வந்து நான் இந்தியன் சமைக்கக்கூடிய ஒரு நாள், ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான ஒரு டிஷ்ஷஸ். டெஃபினட்டாக இன்றைக்கி செட்டிநாடு இல்லை, பட் கேரளாலேருந்து ஒரு பர்டிகுலர் ஃபுட்டு, இறால் வச்சு இறால் மீன் பொரியல். என்னடா பொரியல் அப்படின்னு பார்க்குறீங்களா? இது வந்து கிரேவியாக இருக்காது, நம்ம ஜென்ரலாக நம்ம காய் வச்சு பொரிக்கிற மாதிரி 2-3 சாமான் எக்ஸ்ட்ரா சேர்த்து அவங்க வந்து பொரிப்பாங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் வந்து தூத்துக்குடியில் இருந்திருக்கேன். அப்போ என்னோட நெய்பர் வந்து ஒரு கேரளைட், அவங்க வீட்டில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷஸ் சாப்பிட்ருக்கேன். அதில் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மாட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு டிஷ் ஒன்று சாப்பிட்டேன், ஒரு ப்ரான் பொரியல் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு. ஸோ எங்கள் அம்மா போயிட்டு அவங்கள்ட்ட கேட்டு கற்றுக்கிட்டு வந்து, இன்ஃபேக்ட் எப்போல்லாம் நாங்கள் ப்ரான்ஸ் வாங்குறோமோ இறால் வாங்குறோமோ எங்கள் அம்மா எனக்கு மட்டும் சைடாக இதெல்லாம் பண்ணி தருவாங்க. இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஷ்ஷும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரான் பொரியலுக்குள்ளே வந்த பொரியல் மசாலா அதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து முதல்ல மல்லி விதை, அது வந்து ஒரு 2 டீஸ்பூன் நல்லா ப்ரௌனாக வந்து வறுத்துக்கணும். எண்ணெயெல்லாம் எதுவும் வேண்டாம், ஜஸ்ட் அப்படி வறுத்துக்க வேண்டியதான். அதாவது நம்ம தேங்காய் பூ போடுவோம் இல்லையா நம்மளோட பொரியலுக்கு, அந்த தேங்காய் பூவை அப்படி போட்டுறாமல் இது என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி மசாலா கலந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ளேவர்ஃபுல் மசாலான்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பொரியல் மசாலா ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம மீனை, அதாவது நம்ம இறால் மீனை பொரிச்சிட்டு அதுக்கு மேலே போட போகிறோம். ஸோ முதல்ல வந்து 3 சாமான் நம்ம வந்து பவுட்ரு பண்ணிக்கணும். ஒன்று வந்து இந்த மல்லி, அது வந்து இப்போ ஃப்ரை ஆகிட்டுருக்கு, அது ஆகட்டும். ரெண்டாவது வந்து கொஞ்சோண்டு சோம்பு, அப்புறம் வந்து மிளகு, ரெண்டும் அரை டீஸ்பூன். ஓகே, இப்போ மல்லி பார்த்திங்கன்னா நல்ல வாசனை வர வறுத்தாச்சு. இதையும் நம்ம இதோட சேர்த்துக்குவோம். ஸோ இந்த 3 ஐட்டத்தை முதல்ல நம்ம வந்து பொடி பண்ணிக்குவோம். ஓகே, இதோட என்ன பண்ண போகிறோம்னா, இன்னும் 3 சாமான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். முதல்ல வந்து தேங்காய், ஸோ பொரியல்னு சொல்லிட்டோம்ல, ஸோ கண்டிப்பாக தேங்காய் வேணும். அடுத்தது வந்து கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, ஒரு 3லேருந்து 4 பல்லு பூண்டு. ஸோ நம்மளுக்கு பொரியலுக்கு தேவையான மசாலா வந்து இப்போ திரிச்சுக்கிட்டாச்சு. நம்மளோட தேங்காய் துருவலே தான், ஆனால் வந்து அது லேசாக ஃப்ளேவர் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஸோ அதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏன் நான் வந்து முதல்ல அந்த 3 மசாலாவை போட்டு அரைச்சிட்டு அப்புறம் தேங்காவை போட்டேன்னு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ளே இருக்க மல்லி அரையவே அரையாது. அந்த மல்லி சோம்பெல்லாம் நம்மளுக்கு நைஸாக பவுடர் ஆனுங்கிறதுக்காக தான் முதல்ல அந்த ட்ரை சாமானை போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அப்புறம் தேங்காயை உள்ளே சேர்த்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்கே தாளிக்க ஆரம்பிச்சிடுவோம். இதுக்கு முதல்ல நம்மளுக்கு எண்ணெய். ஸோ இதுக்கு வந்து என்ன வேணும், தாளிக்கிறதுக்கு என்ன வேணும்னா சின்ன வெங்காயம் வேணும். ஸோ அதனால தான் நான் ஆரம்பிக்கும் போதே நல்லா நைஸாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது நம்மளுக்கு பச்சை மிளகா, அப்புறம் தக்காளி, அதெல்லாம் வேணும். ஸோ அதுவும் நம்ம இப்போ கட் பண்ணிக்குவோம். காரம் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம வந்து மிளகு மட்டும்தான் இப்போ சேர்த்துருக்கோம். அதனால ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகா ஒரு அரை கிலோ ப்ரானுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ மீன்வாயில் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ முதல்ல என்ன போட போகிறோம்னா கடுகு. ஸோ கடுகு நல்லா பொரிஞ்ச அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம். ஸோ இதுக்கு ஏன் சின்ன வெங்காயம் போடுறோன்னா, அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த இனிப்பு தன்மை வந்து நம்மளுக்கு கொடுக்காது. இப்போ பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் இனிக்கும். ஸோ இந்த மீன் மாதிரி டிஷ்ஷஸ்க்கு வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஃப்ளேவரை மாற்றிடும். ஸோ நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைக்காது. இன்ஃபேக்ட் நான் யூஎஸில் இருந்தபோது வந்து அங்கே பெரிய வெங்காயம் மட்டும்தான், சின்ன வெங்காயம் நம்ம வேணும்னா ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி வாங்கணும். ஸோ அப்போ வந்து பெரிய வெங்காயம் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அப்போ என்ன பண்ணுவேன்னா ரொம்ப கம்மியாக சேர்ப்பேன் வெங்காயத்தை, இவ்வளவு குவான்டிட்டி கொடுக்க மாட்டேன். நைஸ். ஸோ இந்த சைட் வெங்காயம் நல்லா ஸ்லோ தீயில் வச்சு நல்லா வதங்கட்டும். வதங்கும் போது என்ன பண்ணுவோம், நம்ம பச்சை மிளகாயும் உள்ளுக்குள்ளே சேர்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம சைடில் என்ன பண்ணுவோம்னா, இது வதங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ப்ரானை வந்து தனியாக வேக வச்சு எடுக்க போகிறோம். இன்னொரு சட்டியில் தண்ணி கொதிக்க வச்சு ப்ரானை லேசாக வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஏன்னா கடைசியாக அந்த பொரியலை வந்து லேயராக பண்ணி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இன்ஃபேக்ட் என்ன ஆகும்னா, நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி மசாலா மாதிரி எல்லாத்தையும் போட்டு கலக்காமல் அப்படிங்க அழகாக லேயராக வச்சு சீல் பண்ண மாதிரி நம்ம அதை குக் பண்ண போகிறோம். ஸோ அதுவே ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த பர்டிகுலர் பொரியலுக்கு. இதில் என்ன பண்ணுவோம்னா, லேசாக மஞ்சத்தூள், லேசாக உப்பு. ஸோ உப்பு வந்து இது இன்ஃபேக்ட் கடல் தண்ணி மாதிரி இருக்கலாம்.
ஸோ கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு கொதி வரணும். இது என்னென்னா நம்மளோட ரெகுலர் ப்ரானு, ஜம்போ ப்ரானு. அதில் வந்து எடுத்து நம்ம அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஹெட்டும் டெய்லியும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து கருப்பாக ஒரு குடல் மாதிரி ஒன்று இருக்கும், அதையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை என்ன பண்ணுவோன்னா நல்லா இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு டக்குன்னு எடுத்துடலாம். எல்லோரும் சொல்லுவாங்க ப்ரான் வந்து ரொம்ப நேரம் வேகணும்னு. கிடையாது, ப்ரான் வந்து ரொம்ப ஈஸியாக வேகக்கூடிய ஒரு ஐட்டம். ஸோ போட்டு மேபி ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும். கலர் வந்து மாறினோன்னு நம்ம எடுத்துடலாம். நம்மளோட வெங்காயம் வந்து இங்கே நல்லா வதங்கிட்டுருக்கு. அதோட பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இப்போ 2 ஐட்டம் வந்து சேர்க்கணும். ஒன்று வந்து நல்ல துருவின இஞ்சி. இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். பேசிக்காக கேரளைட் ஃபுட்டில் வந்து நிறைய துருவின இஞ்சியும் மஞ்சள் பொடியும் சேர்ப்பாங்க. ஸோ அதனால் இது கண்டிப்பாக இதை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வாயில் கடிப்படுறது பிடிக்கலன்னு நினச்சிங்கன்னா இதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பட் இப்படி இது மாதிரி நைஸாக நறுக்கியோ இல்லாட்டி நீங்கள் வந்து இதை துருவி போட்டால் தான் இதோட ஆக்சுவல் ஃப்ளேவரே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ துருவின இஞ்சி, ஸோ அதே அளவுக்கு துருவின பூண்டு. இப்போ இதில் என்ன பண்ணுவோம்னா இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூளும் உப்பும் இப்போ உள்ளே சேர்த்துருவோம். இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி பாருங்க. நான் தக்காளியை போட்டுட்டு கிண்டலை ஜஸ்ட் லேயர் பரப்பி தான் வச்சிருக்கிறேன். இந்த சைட் பார்த்தீங்கன்னா ப்ரான் வந்து நல்லா வெந்திருக்கும். அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற ப்ரானை இப்படி லேயர் பண்ணுங்கள். ஸோ இன்னுமே நம்மளுக்கு ஃபுல்லாக லேயரிங் தான். ஸோ கொஞ்சம் அகல பாத்திரமாக இருந்தால் பெட்டர் இந்த பொரியல் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்மளோட தேங்காய். அதை என்ன பண்ணணும்னா இதுக்கு மேலே இப்போ வந்து பரப்பணும். அப்புறம் என்ன பண்ணணும்னா கொஞ்சோண்டு புளி, நிறைய புளி இதுக்கு தேவைப்படாது. ஸோ லைட்டாக கரைச்சிக்காங்க புளியை. ஸோ லைட்டாக இந்த புளி தண்ணியில் இன்னும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்து, ஏன்னா நம்ம அந்த தேங்காய்க்கும் அந்த கலர் கொடுக்க போகிறோம், எல்லோ கலராக. ஸோ இந்த கரைச்ச தண்ணியை இப்படி மேலே ஊற்றுவோம், புளி தண்ணி. அடுத்தது வந்து லேசாக உப்பு. நம்ம வந்து வெங்காயத்துக்காக உப்பு போட்டிருக்கோம், இறால் மீனுக்கும் உப்பு போட்டிருக்கோம். லேசாக இந்த தேங்காய்க்கு உப்பு வேணுங்கிறதுக்காக லேசாக உப்பு. இப்போ என்ன பண்ணுவோன்னா கிண்டாமல் கிளறாமல் அப்படி மூடி வச்சு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். ஸோ இப்போ வந்து திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாவ், சூப்பர். இப்போ என்ன பண்ணுவோம், இதை நல்லா கிளறுவோம். இப்போ பாருங்கள், அதில் இருக்க தக்காளியில் இருக்க ஜூஸ் எல்லாம் இறங்கி பாருங்கள். அப்படி தான் போட்டோம் கிண்டலை கிளறல, எவ்வளோ அழகாக வெந்திருக்கு பாருங்கள் எல்லாம். ஸோ நம்மளோட பொரியல், ப்ரான் பொரியல், ஸோ எல்லாம் ஒன்று சேர்த்து கிளறி, ஸோ நம்மளோட ப்ரான் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ சூடாக இருக்கும் போதே ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு. உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். நம்மளோட ப்ரான்லாம் அப்படி கரெக்டான பக்குவத்துக்கு வெந்திருக்கு. ரொம்ப வேக வைக்கல, சூப்பராக இருக்குது பார்க்கவே. அவ்வளோ நல்லாயிருக்கு. நீங்கள் டெஃபினட்டாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இறால் பொரியல். பொரியலுக்கான மசாலாக்கு முதல்ல மிக்சியில் வறுத்த தனியா, சோம்பு, மிளகு, தேங்காய், இஞ்சி, பூண்டு சேர்த்து அரைச்சிக்கணும். அடுத்து கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், துருவின இஞ்சி, பூண்டு, மஞ்சத்தூள், உப்பு, தக்காளி, வேக வச்ச இறால், அரைச்ச மசாலா, மஞ்சத்தூள் சேர்த்த புளிக்கரைசல், உப்பு இதெல்லாம் போட்டு மூடி வேக விட்டு எடுத்தா இறால் பொரியல் ரெடி. ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வாங்க. வந்தோன்னே நம்மளோட கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ வெல்கம் பேக் மக்களே. இன்னைக்கு ஒரு அருமையான கேரளாலேருந்து ஒரு ப்ரான் பொரியல், அதாவது நம்மளோட இறால் பொரியல் பார்த்தோம். ஸோ ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது வந்து நம்மளோட கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ் ஸ்பெஷல். ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோயா சங்க்ஸ், அதாவது மீல் மேக்கர்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வச்சு ஒரு டிஷ்ஷு. இதுக்கு பேர் வந்து சோயா பிரட்டல். நாங்கள் வந்து இதை கோழியில் பண்ணுவோம், கோழி பிரட்டல் அப்படின்னு பண்ணுவோம். அதே இது சோயாவில் வந்து ஈஸியாக, குயிக் அண்ட் ஈஸியாக நம்ம ஸ்கூல் வீக் டே காலையில் வந்து ரொம்ப ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதை வந்து சூடான சாதத்தில் லேசாக நெய் போட்டு பெரட்டி அதை அப்படியே ஒரு வெரைட்டி ரைஸ் மாதிரி பிள்ளைங்களுக்கு நம்ம அனுப்பலாம். இல்லாட்டி வேணும்னா நம்ம தயிர் சாதத்தோட பக்கத்தில் சைடாக வச்சு கூட நீங்கள் வந்து இதை அனுப்பலாம். பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதாவது நான்வெஜ் எல்லாம் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போக வந்து அவங்களுக்கு பிடிக்காது, ஏன்னா ஸ்மெல்லாம் அடிக்குது அப்படிம்பாங்க. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி சோயா டிஷ்ஷஸை வந்து அவங்களுக்கு நான்வெஜ் ஸ்டைலில் பண்ணி கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க.
சோயா பிரட்டலுக்கு வந்து முதல்ல ஒரு மசாலா ஒன்று அரைக்கணும். அது வந்து வறுத்து அரைக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். ஓகே, இது வந்து நம்ம எண்ணெய் விடாமல் தான் வறுக்க போகிறோம். முதல்ல நம்ம போட வேண்டியது வந்து சோம்பு, அது வந்து ஒரு டீஸ்பூன். அப்புறம் ஜீரகம், அதுக்கு பாதி, ஸோ அரை டீஸ்பூன். ஒரு 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை. இதெல்லாம் நல்ல சூடு வர நம்ம வந்து வறுக்கணும். ரொம்ப ப்ரௌன் ஆகிடக்கூடாது, அப்புறம் ஃப்ளேவர் வந்து மாறிடும். இதோட ஒரு 2 இல்லாட்டி 3 வரமிளகா. இதே நீங்கள் வந்து மஷ்ரூம்லேயும் ட்ரை பண்ணலாம், இல்லாட்டி ஏதாவது காய், அதாவது நம்மளோட உருளைக்கிழங்கு அதுலேயும் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டி இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி, அதாவது கொஞ்சம் உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, இந்த மாதிரி பல காயும் உள்ளே போட்டு மிக்சட் வெஜிடபிள் பிரட்டல் மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு ரெசிபி வச்சுக்கோங்க, நிறைய விதமான காயை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து மஷ்ரூமில் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், சோயாவில் பண்ணாலும் நல்லாயிருக்கும், சிக்கன்லேயும் பண்ணலாம். சிக்கனில் என்ன பண்ணுவேன்னா, முதல்ல சிக்கனை போட்டு அவிய போட்டு எடுத்துருவேன். தண்ணி நல்லா கொதிக்கும் போது அதில் கொஞ்சோண்டு எண்ணெய், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, 3ஐயும் போட்டு இந்த சிக்கனையும் உள்ளே போட்டு அது வெந்தோடனே எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த சோயா சேர்க்கறதுக்கு பதிலாக அந்த சிக்கனை சேர்த்து இதே பிரட்டலில் பண்ணலாம். இதோட நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண வேண்டிய ஐட்டம் வந்து தேங்காய். சிக்கனுக்குன்னா கொஞ்சம் கூடுதலாக தேங்காய் வேணும், சோயாவுக்கு வந்து அவ்வளோ தேவைப்படாது. ஸோ ஒரு 3 டீஸ்பூன் தேங்காய். இதெல்லாம் வறுத்துக்குவோம். ஸோ இது வறுத்துட்டு இருக்கும் போது இதுக்கு தேவையான அளவு வெங்காயம், தக்காளி அதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணிக்குவோம். இதுக்கு வந்து ஒரு 2 பெரிய தக்காளி. ஸோ இந்த பிரட்டலுங்கிறது வந்து நம்மளோட சுக்கா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து செட்டிநாடு சைடில் வந்து பிரட்டல் அப்படிம்பாங்க. இதில் வந்து நான் பூண்டு வந்து சேர்க்கலை, சில பேர் வந்து சேர்ப்பாங்க, பட் இன்றைக்கி டிஷ்ஷில் நான் வந்து சேர்க்கலை. ஆனால் நீங்கள் வந்து இப்போ சிக்கனோ இல்லாட்டி மிக்சட் வெஜிடபிள் கறி பண்ணுறதா இருந்தால் 2 பல்லு பூண்டு வந்து நீங்கள் இதோட சேர்த்து போட்டு அரைக்கலாம். ஓகே, ஸோ இது பாருங்கள் கரெக்டான பக்குவம், நல்ல ஃப்ளேவர் வந்தாச்சு. ஸோ இப்போ இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்குவோம். அப்புறம் லேசாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். நல்ல பேஸ்ட்டாக அரைக்கணும், நெருன்னு இருக்கக்கூடாது, அப்போ வந்து பிரட்டல் நல்லா இருக்காது. நல்ல நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு ஒரு கடாய் போட்டுப்போம். இப்போ நீங்கள் கோழி இல்லாட்டி மற்ற காய் வந்து சமைக்கிறதா இருந்தால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது இப்போ மஷ்ரூம் இல்லாட்டி சோயா யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்மளோட ரெகுலர் ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணியிருக்கிறேன்னா, சோயா சங்க்ஸை வந்து வெந்நீர் தண்ணியில் போட்டேன். நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2 இல்லாட்டி 3 நிமிஷம் தான் போடணும், இல்லாட்டி அது ரொம்ப குழஞ்சி போயிடும். இப்போ பாருங்கள் நல்ல கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. அதாவது ரொம்ப சாஃப்டாக அப்படி நம்ம லேசாக ப்ரெஸ் பண்ணிங்க, ரொம்ப நேரம் தண்ணியில் போட்டிங்கன்னா லேசாக ப்ரெஸ் பண்ணாலே உடஞ்சி போயிடும். ஸோ அப்போ வந்து சாப்பிடும் போது நல்லா இருக்காது. ஸோ நல்ல கொதிக்கிற தண்ணியில் 2 இல்லாட்டி 3 நிமிஷம் போட்டு உடனே அதை வந்து டேப் வாட்டர் இல்லாட்டி நம்மளோட ரெகுலர் நார்மல் தண்ணியில் இன்னொருக்கா போட்டுட்டு அது நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ கரெக்டாக நம்மளுக்கு வந்து வெந்திருக்கும். இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ மல்லித்தூளோ எதுவுமே இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு மசாலா. ஸோ எண்ணெய் காஞ்சோடனே நம்மளோட சோம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், 2 வரமிளகா, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம். ஸோ இது நல்லா வதங்கணும். அதுக்கு என்ன பண்ணுவோம்னா லேசாக உப்பு போட்டுக்குவோம். ஜென்ரலாக நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு சமைக்கும் போது அவங்களுக்கு வந்து இந்த மசாலா ஐட்டம்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து ஜென்ரலாக ஒரே மாதிரி பொட்டேட்டோ மசாலா, அப்புறம் வந்து வெண்டைக்காய் பொரியல் அந்த மாதிரி டெய்லி ஒரே மாதிரி கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இன்னும் சோயாவில், டோஃபூவில் இந்த மாதிரிலாம் நிறைய நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. சோயாலாம் வந்து வாரத்தில் வந்து ஒரு நாள் டெஃபினட்டாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹெல்த்தி லிவிங்குள்ளே உங்களை கொண்டு போய் விட்டுடும். ஏன்னா அதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, நல்ல விதமான ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ரூட் வெஜிடபிளை நீங்கள் வந்து எதர் கேரட்டோ, நீங்கள் வந்து பீட்ரூட்டோ, உருளைக்கிழங்கோ ஒரு வாரத்தில் ஒரு நாள் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக சோயா பன்னீர் இல்லாட்டி இந்த மாதிரி சோயா சங்க்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ வெங்காயம் வந்து வதங்கியாச்சு. இந்த சமயத்தில் ஒரு 1.5 தக்காளி அதை வந்து உள்ளே சேர்ப்போம். ஸோ இந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கணும். அதுக்கு என்ன பண்ணுவோம், லேசாக தண்ணி தெளித்து மூடி வச்சிடலாம். சூப்பராக வதங்கியிருக்கு நம்மளோட வெங்காயமும் தக்காளியும். இந்த சமயத்தில் என்ன பண்ணுவோம்னா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்த்துருவோம். நம்மளோட பேஸ்ட்டை
இதை போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கணும். இது லேசாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் தண்ணி லேசாக தெளிச்சுக்கோங்க. நம்ம வெங்காயத்துக்கு தேவையான உப்பு தான் முதல்ல போட்டிருந்தோம். இப்போ இந்த பிரட்டலுக்கு தேவையான உப்பை வந்து உள்ளே சேர்த்துருவோம். இது என்ன ஆகும், நல்ல இந்த தண்ணி இஞ்சி நல்ல ஒரு திக்கான ஒரு மசாலையாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் இந்த நல்லா குக் பண்ணணும். ஸோ இதை திருப்பி மூடிடுவோம். இப்போ இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். நம்மளோட மசாலா நல்ல இஞ்சி சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இருக்கிற தண்ணியெல்லாம் நல்ல இஞ்சி அழகாக குக் ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த சமயத்தில் நம்மளோட சோயா சங்க்ஸை உள்ளே போட்டுடலாம். ஸோ இந்த மசாலா வந்து இந்த சோயாக்குள்ளே சாறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ இதை நம்ம குக் பண்ணிவிட்டு உடனே சர்வ் பண்ணிடாமல் கொஞ்சம் நேரம், ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி ரீஹீட் பண்ணி நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். இதை வந்து இப்போ பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நம்ம சாதத்தில் போட்டு பெரட்டி அனுப்பலாம். ஸோ மசாலா வந்து நல்லா உள்ளே சாந்துரும். அப்போ ஸோ இன்னும் ஒரு 2 நிமிஷம் இது வந்து அடுப்பில் இருக்கணும். ஓகே, ஸோ நம்மளோட சோயா பிரட்டல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சர்வ் பண்ணுறது மட்டும்தான் பாக்கி. ஸோ சர்வ் பண்ணிக்கலாம். இதோட என்கிட்ட சூடான சாதம் இருக்குது. சோயா பெரட்டல். சோயா பெரட்டல் பண்ணுறதுக்கு கடாயில் சோம்பு, சீரகம், பொட்டுக்கடலை, காஞ்ச மிளகாய், தேங்காய் சேர்த்து வதக்கி அரைச்சிக்கணும். அடுத்து கடாயில் எண்ணெய் விட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, தண்ணி சேர்த்து மூடி வேக விட்டு அது கூட அரைச்ச மிளகாய், உப்பு, தண்ணியில் ஊற வச்ச சோயா சேர்த்து கொதிக்க விட்டு சாதத்தில் கிளறுனா சோயா பெரட்டல் ரெடி. இதுவே வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் நம்ம வந்து கட்டணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ண போகிறேன்னா சூடான சாதம், அப்புறம் கொஞ்சம் நெய், இது 2ஐயும் சேர்த்து இதை நல்லா பெரட்டிட்டு பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக பேக் பண்ணிட வேண்டியதுதான். எந்த பிள்ளையாவது இதை வேண்டான்னு சொல்லுமா, நீங்களே சொல்லுங்கள். இவ்வளோ டேஸ்டியாக யம்மியாக காலையில் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், உங்களை வந்து டெஃபினட்டாக ஹக் பண்ணிடுவாங்க. ஸோ ஏன் பிள்ளைங்களோட சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் வந்து இன்றைக்கி ரெடி. ஸோ 2 சூப்பரான டிஷ்ஷஸ் இன்றைக்கி அருமையாக தயாராகிடுச்சு. 2 உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டெஃபினட்டாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு இட் இஸ் ஸ்ரீ சைனிங் ஆஃப் வித் போத் தி டிஷ்ஷஸ். பாய்.